200 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாற்றுக்கு உரித்துடைய ஒரு சமூகத்தினர் இலங்கையில் வாழ்கின்றனர். பிரித்தானியரால் அப்போது நிர்வகிக்கப்பட்ட தோட்டங்களில் வேலை செய்வதற்காக தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட ஊழியப் படையணி அல்லது மலையக சமூகமே அது. அவர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தின் தேயிலை தொழிலை வடிவமைத்துள்ளது. எனினும் அவர்களின் குரலும் போராட்டமும் யார் காதிலும் விழுவதில்லை. குறிப்பிடத்தக்க அளவில் அவர்களுடைய பங்களிப்பு காணப்படுகின்ற போதும் மலையக சமூகமானது ஓராங்கட்டப்படுதலின் நீண்ட வரலாற்றுக்கு முகம் கொடுத்துள்ளது. அடிப்படை உரிமைகளையும் அங்கீகாரத்தையும் இழந்துள்ள அவர்கள் பல சந்ததிகளாக தமது வீடு எனச் சொல்லப்படுகின்ற பூமியில் அபிமானமும் சமத்துவமும் கொண்ட இடத்தை இன்னமும் தேடிக்கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள், அனுபவங்கள், அவர்களின் அபிலாஷைகள், அரசியல் உரிமைகள், அங்கீகாரம் மற்றும் உள்வாங்கப்படுதலின் போராட்டம் அவ்வாறே அவர்களில் பொதிந்துள்ள தாங்குதிறன் அவர்களின் பின்வாங்காத முயற்சியையும் வெளிப்படுத்தலையும் ஆய்வு செய்வதற்காகவே இந்த ஆவணப்படத்தின் மூலம் சபரகமு மாகாணத்தின் ஊடாக ஒரு பயணம் ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே இந்த முயற்சியில் எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். போதுமான சுகாதார வசதிகளை அணுக முடியாதிருப்பது மலையக சமூகம் முகம் கொடுக்கின்ற பிரதான பிரச்சனையாகும். தோட்டங்களில் அவர்கள் கஷ்டப்பட்டு பணியாற்றுகின்ற போது அடிப்படை சுகாதார சேவைகளை பெரும்பாலும் அணுக முடியாதிருப்பது அவர்கள் எப்போதும் தவிர்க்க முடியாத நோய்களுக்கும் துன்ப துயரங்களுக்கும் ஆளாவதற்கு காரணமாக அமைகின்றது. அவர்களின் சுகாதாரத்தையும் நல்வாழ்வையும் பேணுவதில் அவர்கள் முகம் கொடுக்கும் சவால்களை நெருங்கிச் சென்று பார்ப்போம். எங்களுக்கு டொய்லெட்டு ஒரு வசதியும் இல்லை தான். ஸ்கூலில் பார்க்க போனால் கலைமகள் ஸ்கூலில் டொய்லெட் இல்லாதனால பீரியட் ஆகிற பிள்ளைங்க கூட வீட்டுக்கு தான் போகிறாங்க டொய்லெட்டுக்கு. அவங்களுக்கு சரியான கஷ்டம்னு பிள்ளைங்களும் வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் மகனை சொன்னேன், சோறு சாப்பிட்டு போங்க அப்படின்னு. கூட சாப்பிட்டு போனால் ஸ்கூலில் டொய்லெட்டுக்கு எங்கே போவேன், நான் எப்படி டொய்லெட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. தண்ணியும் அப்படித்தான், அங்கே உள்ள தண்ணி குடிக்கிறதுக்கும் பயம். என்னமோ ஆர்எக்ஸ் அவர் பயணம் பண்ணி தண்ணியும் சவுத்துன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்கூலில் தண்ணியும் ஒழுங்காக வசதி இல்லை, பிள்ளைங்களுக்கு அங்கே டொய்லெட்டும் இல்லை. பிள்ளைங்க சாப்பிட்டு போவையும் பயப்படுதுங்க, சாப்பாடு தண்ணி கொண்டு போவையும் பயப்படுதுங்க, தண்ணி குடிக்கவும் மாட்டேங்குதுங்க. டொய்லெட் இல்லாதனால அங்கே தண்ணி குடித்தா டொய்லெட்டுக்கு வந்தாலோ சூ வந்தாலோ போகிறதுக்கு இல்லைன்னு சொல்லுதுங்க. இருந்தாலும் அது துப்புரவு இல்லைன்னு சொல்லுதுங்க. அந்த அங்கே உள்ள டொய்லெட்டு ஒன்று இருக்குது தொங்கலில். அந்த டொய்லெட்டு அங்கே ரோட்டுக்கு அந்த முடக்குக்கு நாத்தடிக்கும். அங்கே போனால் அங்கே யாருமே அங்கே பஸ் ஸ்டாண்டு போனால் அவங்களுக்கு தெரியும் அங்கே ஸ்கூலில் உள்ள டொய்லெட்டில் உள்ள நாத்தம் அப்படி வாடடிக்கும். பிள்ளைங்களுக்கு சரியான கஷ்டம்தான். எங்கள் வீட்லேயும் இங்கேயும் டொய்லெட் கட்டவும் வசதி இல்லை, இங்கே இடமும் இல்லை, குசினி கட்ட கூட இடம் இல்லை. எங்களுக்கும் இங்கே டொய்லெட் கட்டுவோம், எப்படி டொய்லெட் கட்ட குழி வெட்டையும் இயலாது, டொய்லெட் கட்டவும் இயலாது. நாங்கள் இங்கிட்டிருந்து அந்த சைட்டுக்கு போவோம் ரவைக்கு. டொய்லெட் கட்ட இங்கே இடமும் இல்லையே எங்களுக்கு. அதனால நிறைய பிரச்சனைக்கு ஸ்கூல். ரத்னபுரி அப்கஸ்தான தேனகந்த டிவிஷனில் இருக்கின்ற சுமார் 10,000 தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது முன்னால் ஒரு வைத்தியசாலை இருந்தது, வெவுல்கட்டி என்ற வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலை தற்பொழுது 5 வருடங்களுக்கு பிறகு இது அரசாங்கத்துக்காக எடுக்கப்பட்ட வைத்தியசாலை. தற்போது அந்த வைத்தியசாலை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை அங்கு மருந்து வேலைகள் எல்லாம் நடைபெறும். அத்தோடு தேனகந்தை பிரிவிலே சுமார் 3 டிவிஷன்கள் இருக்கின்றன. அதாவது தேனகந்த, பம்பலகந்த, மூக்குவத்த, யுவாதி டிவிஷன் என்ற 4 டிவிஷன்கள் இருக்கின்றன. 10,000 மக்கள் இருந்தாலும் கூட ஒரு சின்ன டிஸ்பென்சரி இருந்து அந்த டிஸ்பென்சரி இப்பொழுது அரசாங்கத்துக்கு எடுக்க பிறகு அந்த தோட்டத்து மூலமாக அந்த டிஸ்பென்சரியை ஒரு கடையாக மாறிவிட்டது. ஆகையால் நாங்கள் வெவுல்கட்டி செல்வதற்கு சுமார் 1,500 ரூபாய் செலவழித்து மருந்தோ ஏதோ வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். அது இல்லாவிட்டால் ஒரு அவசர சிகிச்சை பெறுவதற்காக கல்லல் ஹாஸ்பிட்டல் செல்வதற்கு ரூபாய் 2,000 இல்லை 3,000 ரூபாய் செலவழிக்க வேண்டும்.
அந்த அந்த வைத்தியசாலை இல்லாவிட்டாலும் கூட ரத்னபுர வைத்தியசாலை செல்வதற்கு 6000-7000 ரூபாய் செலவழித்து நாங்கள் அந்த வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. ஆகையால் நாங்கள் ஒரு தோட்ட தொழிலாக இருக்கின்றோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதித்து ஏதோ வைத்தியசாலை செல்வதற்கான கூட எங்களுக்கு பண பற்றாக்குறையாக இருக்கின்றது. இப்போ பிள்ளைங்களை நெருக்கிறதுக்கு உள்ள மிஸ்மாருங்க இருக்காங்க தானே. இப்போ இந்த 2 பிரிவு எனக்கு இருக்குது. 2 பிரிவு எனக்குன்னா ஒன்று பொத்தக்கந்த வசமை, ஒன்று நிவித்திக்கலை வசமை. இப்போ நம்ம ஆளுங்க பிள்ளைங்களை நெருக்க போகிறதுனா பொத்தக்கந்தைக்கு போகணும். பொத்தக்கந்தன்னா எனக்கு இருந்து நான் நினைக்கிறேன் 4 கிலோமீட்டர் தூரம் பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிட்டு பிள்ளைங்களை நிறுத்திட்டு வரணும். நிவித்தி கலைக்காரவங்க போகிறதுனா தொம்மகாமத்துக்கு போகணும். அப்போ எனக்கு இருந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. சில நேரத்துக்கு இந்த பஸ்ஸே இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நடந்து தான் போகணும். பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு எந்த ஒரு வாகனம் இந்த உதவி கூட இல்லை. இப்போ அந்த மிஸ் சொல்லிட்டு வருவது அதை பேத்துவிதின்ட்டு ஆவாழ்த்தன்ட்டு ஒன்று உங்களை அதை கிராண்ட ஆவாழ்த்தன்ட்டு ஒன்று. அப்போ நாங்கள் அங்கே போகணும். அங்கே ஆவாழ்த்தன்ட்டுனா பிரம்மகாமத்துக்கு தான் போகணும். இப்போ இந்த ஊடையில் சௌக்கிய சக்திய மதினா ரத்னபுரிக்கு போகணும். அவங்க பிள்ளைங்களை தூக்கிட்டு ரத்னபுரிக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இலங்கையின் இதயத்தில் மலையக சமூகத்தினர் நீடித்திருக்கும் வலிமை மற்றும் தளராத எதிர்பார்ப்பின் சின்னமாக எழுச்சி பெற்றிருக்கின்றனர். அவர்களின் போராட்டங்கள் பல எனினும் அவர்களின் ஊக்கம் சிதையாமல் காணப்படுகின்றது. அவர்களின் வார்த்தைகள் அவர்களின் போராட்டம் பற்றி மட்டுமல்ல, அவர்களின் எதிர்பார்ப்புகளும் தொடர்ந்தும் சுடர்விட்டு கொண்டிருப்பதாகவே சொல்லுகின்றன. அவர்களை ஓரங்கட்டுவதும் அவர்கள் தொடர்ந்தும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுவதை உறுதிப்படுத்துகின்ற கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை இனம் கண்டு அவற்றுக்கு தீர்வு தேடுவதற்கான ஆவண ரீதியான இத்திரைப்படம் ஒரு வழிகாட்டியாக அமையும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். உள்வாங்கல் சேவைகளுக்கான நியாயமான அணுகலை உறுதிப்படுத்தல் மற்றும் அவர்களின் உரிமைகளுக்காக முன்வந்து மேலும் நியாயமானதும் உள்வாங்கப்பட்டதுமான இலங்கையை கட்டியெழுப்பும் பணியில் நாம் பங்கேற்க முடியும். மலையக சமூகத்துடன் ஒத்துழைப்புடன் எழுந்திருப்போம். அவர்களின் பங்களிப்பிற்கு கௌரவம் அளித்து அவர்களின் அபிமானம், அங்கீகாரம் மற்றும் சமத்துவத்திற்கான ஆய்விற்கு ஆதரவளிப்போம். அதனூடாக நாம் ஒன்றிணைந்த ஒவ்வொரு மக்கள் பிரிவையும் சுபீட்சமிக்க வாழ்க்கை தரத்திற்கான வாய்ப்புடைய இனமாக கட்டியெழுப்ப முடியும்.